மதிவாணன் சார் 2 கேள்வியை பிரதானமாக பொன்னில்சன் சார் வைக்கிறார். ஒன்று, வாலண்டியராக ஏன் தாவேக்கா இதுக்குள்ளே வரணும் அப்படின்றதான் திரும்ப திரும்ப அவர் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிஞ்சிருச்சு, தேர்வு முடிவுகள் வெளியாயிடுச்சு அப்படின்னும்பொழுது 9000 வாக்குகளுக்கு கீழே ஒரு வாக்கு குறையாது, வேணும்னா 15000 வாக்குகள் எக்ஸ்ட்ரா கிடைக்குன்றார் இல்லையா. முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டு கவுண்ட் வந்துருச்சு, 15000 வாக்குகள் இனிமேல் எப்படி கூடுதலாக கிடைக்கும் அப்படின்ற கேள்வி அடிப்படையில் நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார். ரெண்டாவது விஷயம், விவிபேடில் இருக்கக்கூடிய ஒரு நம்பரும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய நம்பருக்குமான வித்தியாசம் இருக்குது. அது எங்கே வேணால் நடந்திருக்கலாம், வாக்களிக்கிறதுக்கு பின்னாடி அதை பேக் பண்ணுறப்ப நடந்திருக்கலாம், அல்லது பாதுகாக்கப்பட்ட அறையில் நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்றதை சொல்கிறார். ரெண்டுக்கும் உங்களுடைய பதில் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதவ் அர்ஜுனா ஒரு அமைச்சராக இருக்கிறார். இப்போ இட் ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவர் என்பதை விட இன்றைக்கி ஒரு மாநில அமைச்சராக இருக்கார். அதனால் இட் ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னதுன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க, நான் எங்கேயும் கேட்கல பார்க்கல. இல்லை இஃப் இட் இஸ் கரெக்ட், இட் இஸ் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் irresponsible ஸ்டேட்மெண்ட். அது ஒரு தேர்தல் ஆணையத்தின் மேலே, அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மேலேயே நீங்கள் வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புற மாதிரி இருக்குது. இப்போது இவர் விஎஸ் பாபு தாவேக்கா வேட்பாளர் 82,997 ஓட்டு வாங்கினார். ஸ்டாலின் எம்கே ஸ்டாலின் திமுக வேட்பாளர் 74,202 ஓட்டு வாங்கினார். பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா 45.09, திமுக 40.32, 4.77% வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவல் ஓட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,795. 9,000 எங்கேயுமே இல்லை, ஃபிகரே கிடையாது. அது எப்படி ஒரு 9,000 15,000ன்னு சொல்கிறாங்க? இதெல்லாம் irresponsible ஸ்டேட்மெண்ட்டுங்க. அப்போ இது ஆதவ் அர்ஜுனா வந்து அவர் எப்பவுமே இப்படி தான் அடித்து விடுவாருங்க. அது வந்து நம்ம அதை வந்து சீரியஸாக எடுத்துக்க முடியாதுன்னு நான் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இஸ் நவ் ஏ மினிஸ்டர். ஒரு அக்ரெசிவ் ஃபார்மேட், அதுக்குள்ள டேட்டா கிட்டா ஒன்றும் இல்லை. இப்போ அவர் சொல்கிற 9,000 ஓட்டிலிருந்துன்றார, அதுவே இல்லையா, 8,795 தானே ஓட்டு. அப்புறம் எப்படி இவர் பேசலாம்? அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு நான் புரிஞ்சுக்கிறேன்னா சொல்கிறார், நீங்கள் எத்தனை முறை என்னாலும் அதிகமாகுமே தவிர குறையாது இந்த லீடிங்குன்னு சொல்ல வராரு. ஆனால் அப்படி சொல்கிறது தப்புங்க, முறையற்றது. ஏன்னா ஒரு கவுண்டிங் நடந்து 2 பார்ட்டியுடைய கேண்டிடேட்டும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இன்னி வரைக்கும் அந்த முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தில் எலெக்ஷன் பெட்டிஷனுக்கு போகல மு.க. ஸ்டாலின். இப்போ பல பேர் என்ன குழம்பிட்டு இருக்காங்கன்னா, இது ஏதோ தேர்தல் முடிவு மாறிடும். KN நேரு சொன்னார் இல்லையா திருச்சியில், 6 மாசத்துல தலைவர் உள்ள வந்துருவாருன்னு. அதுக்கான ஏற்பாடா அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. பொன்னில்சன் சாருடைய கால்குலேஷன் என்னன்னா, கொளத்தூர் தொகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, ஒருவேளை தவறு நிகழ்ந்திருக்கிறது, தவறான அடிப்படையில் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்குதுன்றத ஒரு ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு முழுசுக்கும் அப்படித்தானே ஒரு சூழல் இருக்குன்றதை காட்ட முடியும் இல்லையா, கிளைம் பண்ண முடியும் இல்லையா? அது ஒரு வியூகம் முடிஞ்சிருக்குல்ல உள்ள. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னாங்க, ஒரு டிஃபீட்டட் கேண்டிடேட், அது ஏவா இருக்கலாம் பிஆ இருக்கலாம், he has got a right to question his result. அதுக்கான வழி தேர்தல் அதிகாரி சர்டிஃபிகேட் போட்டு டிக்ளேர் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கே அதிகாரம் கிடையாது. இட் கோஸ் டு த கோர்ட் ஒன்லி, எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில். ஸோ எலெக்ஷன் பெட்டிஷனாக போடணும். அது எலெக்ஷன் பெட்டிஷன் அப்பாவு கேஸ் பார்த்தோம் இல்லையா, 2 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் 80 வரை ஜெயிச்சது செல்லாதுன்னு சொன்னாங்க. ஸோ இம்மீடியட்டாக எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க, அவுட்கம் எதுவும் வரப்போகிறதில்ல. இது எப்படி வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன்னா, எனக்கு கிடைச்ச சில தகவல்களை வச்சு கொளத்தூரில் வந்து மு.க. ஸ்டாலின் தோற்றுருக்கக்கூடாது, நான் கூட அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அவர் தோத்துட்டார். இதை அவங்க கட்சிக்காரங்களே நம்ப முடியல. இப்போ சேகர் பாபு தான் அந்த தொகுதிக்கு முழு பொறுப்பு, அவரை நம்பி தான் அவர் கொடுத்துட்டு போனார். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு இல்லை தலைவரை ஏதோ சம்திங் ராங் ஆகிடுச்சு, அது வந்து இந்த பூத்தில் இவ்வளோ வரல, நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இது இவ்வளோ வரல கணக்கு அப்படின்னு அவரை வந்து ஃபூல் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா, இவங்கெல்லாம் இதை சொன்ன உடனே அந்த குளத்தூர் பகுதி நிர்வாகிகள்லாம் நமக்கு வர வேண்டிய ஓட்டு வரலன்னா அவர் என்ன செலக்டிவாக சொல்கிறாரு, 14 பூத்தில் மட்டும்தான், 14 பூத்தில் வந்து இருக்கிற அந்த இவிஎம் மிஷின்ஸை
அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கு பணம்லாம் கூட கட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல சார் மதியம் இந்த 14 பூத்துல இல்ல ஒரு செகண்ட் இடத்த நீங்க சொல்றீங்க. இல்ல ஒரு செகண்ட் 14 பூத்துல மொத்த ஓட்டு எவ்வளவுன்னா 10,174. 14 பூத்துல மொத்தமே இவருக்கு விழுந்தது அப்படின்னு நாளைக்கு ஏதாவது ஒரு கணக்கு வந்தா கூட மொத்தமே 10,174 தான். புரிஞ்சுக்கணும். அதாவது தேர்தல் முடிவு இப்போ ஒன்றும் மாற போறது இல்லை. அதனால நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. இல்லை என்னன்னா இங்க நீங்கள் சொல்ற மாதிரி அந்த தொகுதியே குறிப்பாக சேகர் பாபுவை நம்பி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் தான் தோல்விக்கான பொறுப்புன்னு ஏற்க வேண்டிய இருக்கிறாரு. அப்போ திமுக தலைவர் கேட்கும் பொழுது இல்ல தலைவரே நடந்திருக்குன்னு அவருடைய நான் உழைச்சிருக்கிறேன், அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்கோம், வராம போயிடுச்சு மிஸ்லீட் பண்ணலாம் அல்லது தவறான இன்டர்பிரேஷன் கூட பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல பொன்வல்சன் சார் சொல்லக்கூடிய ஒரு புள்ளி, விவிபேட்ல இருக்கக்கூடிய நம்பருக்கும் வாக்கு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய நம்பருக்கும் நம்ம வித்தியாசம் இருக்குன்னும் பொழுது சேகர் பாபு சொல்றது சரியா தானே படும் அந்த இடத்துல. இல்ல அதாவது சார் தப்பா நினைச்ச கூடாது வில்சன் சார். இன்னும் எந்த முடிவுக்கும் நம்ம வர முடியாதுங்க. இன்னும் 2-3 இது பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் அஃபிஷியலாக அந்த மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் டிஇஓ இருக்கார் இல்லையா, அந்த சமீரன் கார்பரேட் கமிஷனர் தானே, அவர் எந்த அஃபிஷியலாக எதுவும் சொல்ல. என்ஆர் இளங்கோ வந்து ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அவர் திமுக இருக்கிறார்ல, அதாங்க அவர் ஒரு திமுகவின் பிரதிநிதி. நான் அப்படி பார்க்கல. தேர்தல் ஆணையம் இதை பற்றி அது வந்து செய்து இல்லை, மெனக்கட்டு எல்லாம் பண்ணுறாங்க. இவர் கேட்டதை இவர் மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. ஸ்டாலின் அவர்கள் 7ஆம் தேதி இப்படி ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுக்குறாரு. அதை அவங்க வந்து எடுத்து எல்லாம் வலாவரியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வி ஷுட் நாட் டவுட் எலெக்ஷன் கமிஷன். அதாவது அந்த இது இருக்கு இல்லையா, பெல் நிறுவனம், அதிலிருந்தெல்லாம் ஆட்கள் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் மேக்கிங் இட் சீரியஸ்லி. புரியுது சார். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, கொளத்தூர் தொகுதியில் 8 இயந்திரங்களில் 3 சரியாக இல்லை அப்படின்னும் பொழுது இல்ல அது அந்த 3 வாக்கு இயந்திரங்கள் நான் கவுண்டர் பண்றேன். இது வந்து ஒரு தரப்பு வாதம், 2 தரப்பையும் கேட்டு இது எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு கேட்கிறேன் நான். இப்போ ஒரு நிமிஷம் சார், அவங்க சொல்றது மொத்தம் 14 வாக்கு இயந்திரத்தை எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. 14 பூத்துல எத்தனை வாக்கு இயந்திரம் இருக்கும்? ஒரு இதுல 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா, 3 இது வச்சிருக்கீங்க. ஒரு பூத்துல 3னா ஒரு கவுண்ட் மட்டும் வச்சுக்கோங்களேன். ஒரு போய் என்னங்க சார் 42. ஒரு இயந்திரத்துல ஒரு 500 வாக்குகள் அல்லது 1000 வாக்குகள் கம்மியானாலும் கூட உங்களுக்கு பெரிய மார்ஜினா மாறுது இல்லை இது? இல்லை, நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். 22 ரவுண்டு 36 பேர் இன்க்ளூடிங் நோட்டா வேட்பாளர்களாக இருந்தாங்க. 35 பேர் தான் நோட்டாவை சேர்த்தா 36 பேர் பேலட்டில் இருந்ததுங்க. 22 ரவுண்டு கொளத்தூரில், ஃபைனல் ரவுண்ட் 22nd ரவுண்டு. முதல் ரவுண்டில் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ரவுண்டு தாவேகா விஎஸ் பாபு வந்து 4130, திமுக 3244. ஃபஸ்ட்டு ரவுண்டிலேயே ட்ரெயிலிங் பிஹைண்ட் மிஸ்டர் விஎஸ் பாபு 886 ஓட்டு. த பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர், சிஎம் கேண்டிடேட், லோக்கலார் 2 முறை ஏற்கனவே எம்எல்ஏ ஆகுது, 3வது முறை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 இல்லை 3 முறை இருந்துட்டு 4வது முறை இது. ஏற்கனவே 3 முறை இருந்திருக்காரு. அப்போ அவருடைய அந்த ட்ரெயிலிங் ஸ்டார்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ரவுண்டு. எனக்கு அதிலலாம் அவர் மக்களால் தோற்கடிக்கப்பட்டார் என்பதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலெக்ஷன் கமிஷன் எந்த சூதும் பண்ணியிருக்கோன்னு நான் நம்பலை. ஆனால் திமுக நிர்வாகிகள், எஸ்பெஷலி சேகர் பாபு மாவட்ட செயலாளர் who is in charge for his campaign, அவங்க தங்க ஸ்கின்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி எந்திரத்தில் கோளாறு மந்திரத்தில் கோளாறுன்னு ஒரு கதையை சொன்னாங்க. அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு சீசன்டு லீடர் லைக் மிஸ்டர் ஸ்டாலின், அவர் வந்து இதுல ஒன்றும் வெற்றி தோல்வி வந்து மாற போறது இல்லைங்க. ரொம்ப சாதாரணமான மனநிலையிலேருந்து யோசிங்களேன். ஒரு தேர்தல் இல்ல, நான் சாதாரணமா மக்கள்கிட்ட சொல்றேன். மக்கள் ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. ஒரு திமுகவுடைய தலைவர் அவர் தோக்குறாரு, அதை எப்படி சந்தேகிப்பாங்க? ஒன்று. 2வது விஷயம், முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கும் பொழுது கொளத்தூர் தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு, அந்த வாக்குகள் கூட வரலையா அப்படின்ற கேள்வி 2. ஸ்டாலின் தோத்துக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற கல்ச்சர் வந்துருச்சு இல்லையா? இந்த அடிப்படையில் பாக்குறப்போ இன்னொன்னு சொல்றேன், அங்க கொளத்தூர்ல ஆண் வாக்காளர்கள் 1,01,791, பெண் வாக்காளர்கள் 1,09,945. பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க. அதுவும் மகளிர் உதவித்தொகை கொடுத்தவர் அவரு. இந்த நேரத்தில் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், காதர் மொய்தீன் IUML
அவங்க அணி மாறின பிறகு அவர் ஒரு பொதுவெளியில் நேர்காணலில் ஒரு தொலைக்காட்சியில் சொல்கிறாரு, எங்களுக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சுனார். எப்போவே தேர்தல் பிரச்சாரத்துக்கு IUML பெண்கள் குழு ஒன்று குளத்தூரில் போய் வேலை செஞ்சுருக்கு. அவங்க வேலை செய்யும்போது போகும்போது என்னன்னா மதப்பாக போயிருக்காங்க, மகளிர் ஓட்டு பூரா நமக்கு தான், இங்கே அடிச்சுக்கவே முடியாதுன்ட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் இறங்கி வேலை செஞ்சுட்டு வந்து அவங்க கட்சி தலைமை காதர் மொய்தீன் உள்பட அவங்கக்கிட்ட தகவல் சொல்லும்போது, என்னங்க ரொம்ப சிக்கலாக இருக்கும் போல இருக்க, மகளிரே வந்துட்டு விடுங்க மாற்றம் வேணும்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னதாகவும், இது ரொம்ப டிஸ்டர்பிங் நியூஸாக இருந்ததால் காதர் மொய்தீன் திமுக தலைமைக்கு இதை கன்வே பண்ணதாகவும் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ த ஃபேக்ட் இஸ், அது வந்து ஒரு மாதிரியாக ஆகியிருக்கு. அந்த தொகுதியில் மக்கள் மனநிலை மாறி இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், 2011 மு.க. ஸ்டாலின் 48.4% அந்த 1000 விளக்க தொகுதியை விட்டு மைக்ரேட் ஆகி இங்கே வராரு குளத்தூருக்கு. 2011 48.4% ஓட்டு வாங்குறாரு. 2016 அவரே எலெக்ட் ஆகுறாரு, அவரே திரும்ப ஜெயிக்கிறார் 54.3%. 2021 அவரே நிற்கிறாரு 60.9%. 2026 அவருடைய ஓட்டு 40.32, ட்ராப் ஆஃப் 20%. நான் அது எல்லாத்தையும் நீங்கள் டாட் பண்ணி பாருங்கள். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவர் ட்ரெயிலிங் ஆகிறாரு, ஒரு ரவுண்டு கூட அவர் மேலே வரல, ரைட்டுங்களா? அவருடைய ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% ட்ராப் ஆகுது 2021க்கும் இதுவும். இந்த காதர் மொய்தீன் அவங்க பிரச்சாரம் பண்ணது, மற்றவங்க பண்ணது, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் அவரை தோற்கடித்து இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். பேசுகிறேன் பொன்னுல் சார், அவர் சொல்றதுல லாஜிக் இல்லை. இப்போ அவரு தோத்தாரா ஜெயிச்சாரான்னு கேள்வியே கேட்கல. அவர் ஃபேக்ட் சொல்றாரு சார். அவர் காதர் மொய்தீன் களத்துக்கு போகும்பொழுது பெண்களுக்கு இல்ல சொல்லிடுறேன், அதை நான் பார்த்தேன். இப்போ என்ஆர் இளங்கோ எந்த கட்சி? திமுக. அதனால சொல்லதை நம்பவானான்னுல. IUML காதர் இல்ல இன்னொரு தரப்பு கேட்கணும்ல. IUML காதர் மொய்தீன் யாருக்கிட்ட இருக்காரு? இப்போ எந்த பக்கம் இருக்காரு? இன்னைக்கு சொல்ல அவர் என்ன பேசுவாரு? அவர் என்ன பேசுவாரு? இந்த பக்கம் வந்த பிறகு தான் பேசினாரு. அதே இவங்க இன்விடேஷன் கொடுத்த பிறகு, எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுத்த பிறகு, அதே அறிவாலயத்தில் நின்றுட்டு அவர் சொன்ன வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். நேற்றும் திமுக கூட்டணியில் இருந்தோம், இன்றும் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், நாளையும் திமுக கூட்டணியில் இருப்போம், என்னைக்கும் திமுக கூட்டணியில் இருப்போம் சொல்லிட்டு தான் இங்க வந்தாரு. ஆனா நான் சொல்றது ஒரு நிகழ்வு சொன்னாரு. அதனால நீங்க டிஸ்பியூட் பண்ண முடியாது. எல்லாருமே அது சொல்ல வேண்டியதுதான். எல்லாருமே எல்லா பக்கமும் சொல்லுவாங்க. நான் முன்னாடியே அதாவது கூட்டணியில் இருக்கும்போது சொல்லிடுவாங்க, என்னன்னு நாங்க முன்னாடியே நினைச்சோங்க தாவேக்கா தாங்க ஜெயிக்கும். ஆனா திமுக கூட்டணியில் இருப்பாங்க. பேசிக் திமுக கூட்டணியில் இருந்தாங்க. ராஜகம்பீரம் சார் பேசும்போது சொல்வாருன்னு அடுத்து அவர் தான் பேசுறாரு. என்னுடைய நேரடியா கேட்டுங்க சார். இல்ல பேசிக் சிரிச்சிட்டு தயாரா நான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேசிக் क्वेश्चन என்னன்னா, இப்படி ஒரு சீரியஸான ஒரு டவுட் இருந்தா நிச்சயமாக அவங்க ஏஜென்ட்லாம் இருந்தாங்க, கவுண்டிங் ஏஜென்ட், 4ஆம் தேதி ரிசல்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அட்லீஸ்ட் எல்லாரும் இப்போ எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்காங்கல்ல, இன்க்ளூடிங் பெரம்பூர் தொகுதியில். அப்போ அந்த மாதிரி வந்து ஏன் வந்து ஸ்டாலின் அதை ட்ரை பண்ணல? அப்போ அவருக்கு வந்து இதுல தெளிவா இருக்கு. சரி, எனக்கு உடைச்சு பேசு. என்ன நிர்வாகிகள் என்ன வியூகம் நிர்பந்தங்க, வேற இது எந்த வியூகமும் கிடையாது. திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு வியூகமும் இல்ல. கட்சி நான் கூட முதல்ல என்ன நினைச்சேன், தவறான இன்டர்பிரேஷன். நான் கூட என்ன முதல்ல நினைச்சேன்னா, இந்த டேட் எல்லாம் தெரியறதுக்கு முன்னால இவர் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தார் இல்லையா விஜய், எங்கப்பா உங்க அப்பாவை காணோன்னு. அப்புறம் ட்ரிகர் ஆயிட்டாங்க போல இருக்கு. அதனால இவங்க ஆனா 7ஆம் தேதி இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சட்டசபை நடந்தது பின்னால. ஸோ அதனால இதுல ஒண்ணுமே இல்லைங்க. இது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதான். என்னன்னா இப்போ கொளத்தூர்ன்றதோ ஸ்டாலின்றதோ VS பாபுன்றதோ இங்க முக்கியத்துவம் கிடையாது. XYZ இருக்கட்டும் அங்க. ஆனா மிஷின் இந்த மாதிரி தவறு இருந்தால் என்ன செய்யுது? அப்போ ஜனநாயக பாதையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுமா இல்லையா? அப்போ இப்போ ராஜபாளையத்தில் நடந்திருந்தாலும் சரி, காஞ்சிபுரத்தில் நடந்திருந்தாலும் சரி, இப்போ சாம்பிள் எடுத்து வச்சுக்கோங்க சார். இப்போ எத்தனை நாள் இந்த இந்த பணி நடக்கும்? இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இது அவங்க வந்து அந்த 7 நாள் ஒரு வாரத்துக்கு சொல்லி ஒரு வாரத்துக்கு 29 நாள் தொடங்கிச்சு சார். அடுத்து 3 நாள் 29ல தொடங்கிச்சு, 7 நாள் நடக்கும், முடிஞ்சிரும். ஆனா இப்ப சிக்கல் இல்ல சார். அப்போ சட்டப்பேரவை அடுத்து 3 நாள்ல தொடங்க போகுது. 5ஆம் தேதி பேரவையினுடைய நிகழ்வு. அப்ப பேரவையில எழுப்புவதற்கான ஒரு டூலாக இதை பயன்படுத்தப்படும். இது அங்க வர முடியாது. ஏன்னா இது வந்து மிஷின் ரிப்பேரின் போது, மிஷின்ல தகராறுன் போது குவாலிட்டி ஆஃப் தி மிஷின் கேட்பாங்களா? 8 இயந்திரங்கள்ல 3 இயந்திரம் சரியில்லை அப்படி 3 இயந்திரம் சரியில்லை.
அதுதான் முக்கியம். பேசல இந்த 3 இயந்திர சிறையில்னா எல்லா கட்சிகளுக்கும் வருத்தம் தான் அது.